தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் நெருங்க முடியாத, அடியையும் முடியையும் எளிதில் கண்டுவிட முடியாத அந்த ஏகன் அநேகனாக விரிந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் பக்தர்களுக்காக தீப வடிவிலே, சிவசக்தி ஸ்வரூபமாக தீப வடிவிலே நமக்கு இன்னும் சில மணி நேரத்தில் காட்சியளிக்கப் போகிறார். தன்னுடைய தந்தையினுடைய அந்த அடிமுடி ஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு இதோ அவருடைய பிள்ளையாகிய முருகனும் துள்ளி துள்ளி வருகிறார் பாருங்கள். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குர்க்குடம் வாழ்க செவ்வேல் என்று சொல்வார்களே, அப்பேற்பட்ட முருகன் நமக்கு அருள்பாலித்து அதே நேரத்தில் தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானனுடைய அந்த அடிமுடியை காணக்கூடிய அந்த ஜோதி ஸ்வரூபத்தை பார்ப்பதற்காக இதோ தீப தரிசன மண்டபத்திலே எழுந்தருளக்கூடிய காட்சியை நாம் கண்டு வருகிறோம். ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் மிகவும் புகழ்பெற்ற தலமாக விளங்கக்கூடியது நம்முடைய திருவண்ணாமலை திருத்தலம் என்று சொல்லலாம். இந்த திருத்தலமானது சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், போசலர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக்க மன்னர்கள் என்று பலராலும் கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வந்த ஒரு அரிய கோயில், அரிய திருத்தலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இடம்பெற்றிருப்பது இதனுடைய வரலாற்று சிறப்புகளை நமக்கு பறைசாற்றுவதாக அமைகின்றது. இக்கோயிலில் 100க்கும் மேற்பட்ட சந்நிதிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் வந்து இங்கே வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அருளை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய நிதர்சன கடவுளின் வடிவங்களாக இங்கே நமக்கு காட்சியளிக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கு இருக்கக்கூடிய செப்பு திருமேனிகள், ஓவியங்கள், அழகிய திருச்சுற்றுக்கள் அனைத்துமே வந்து சேவிக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அருளை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வடிவங்களாக இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். இதை தாண்டி மிகவும் சிறப்புமிக்க ஆயிரங்கால் மண்டபம், இதை தாண்டி வானுயர்ந்த பெரிய கோபுரங்கள், இவை அனைத்தும் இந்த கோயிலின் பெருமையை, வரலாற்று சிறப்புகளை நமக்கு பறைசாற்றுவதாக அமைகிறது. இதில் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது இங்கே விளங்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் என்றுதான் சொல்ல வேண்டும். 217 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம் தென் தமிழகத்தின் 2வது உயரமான கோபுரத்தின் வரிசையிலே மிக நெடிந்து நமக்கு காட்சியளிக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அப்படி 11 நிலைகளை கொண்ட அந்த ராஜகோபுரம் இந்த கோயிலின் கம்பீரத்திற்கு மற்றுமொரு அடையாளமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கோபுரம் தவிர இங்கே இன்னும் மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு நவத்வாரபதி என்ற ஒரு பெயரும் உண்டு. 9 வழிகளின் வாயிலாக இந்த கோயிலை சென்று நாம் தரிசிக்க முடியும் என்பதற்கு அடையாளமாக விளங்குகிறது. இங்கே மிகவும் உயரமானது ராஜகோபுரம். இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய மற்ற கோபுரங்கள் என்ன என்று பார்த்தால், வல்லாள மகாராஜா கோபுரம், கிளி கோபுரம், மேற்கு கோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம் என்று பல முக்கியத்துவம் வாய்ந்த கோபுரங்கள் அமைந்த இந்த திருத்தலம் தன்னுடைய கம்பீரத்தின் வாயிலாகவும் வந்து சேவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி அருளை வழங்கக்கூடிய நிலையிலும் எல்லோர் மனதிலும் எல்லார் வாழ்விலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கோயிலாக, ஒரு சக்தி ஸ்வரூபமாக, சிவசக்தி வடிவத்தை நாம் இந்த கலியுகத்திலே கண்டு தரிசிப்பதற்கான ஒரு வழியாக, ஏதுவாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.